வருடாந்திர ஊதிய உயர்வு தேதிக்கு ஒரு நாள் முன்னதாக ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு பலன்களை அளிக்க அனுமதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 2 பிறப்பித்த உத்தரவில் நடைமுறையில் உள்ள விதிப்படி ஜூலை 1 அல்லது ஜனவரி 1 ஏதாவது ஒரு தேதியை தங்களின் வருடாந்திர ஊதிய உயர்வுக்கான தேதியாக தேர்வு செய்ய மத்திய அரசு ஊழியர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த தேதி தெரிவு என்பது ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கு மட்டுமே தவிர பிற ஓய்வூதிய பலன்களை கணக்கிடுவதற்கானது அல்ல. எனவே ஊதிய உயர்வு தேதிக்கு ஒரு நாள் முன்னதாக ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு பலன்களை அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மேற்கோள் காட்டி மத்திய பணியாளர் நல அமைச்சகம் வெளியிட்ட உத்தரவில் உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 2 பிறப்பித்த உத்தரவின்படி ஜூன் 30 அல்லது டிசம்பர் 31 தேதிகளில் ஓய்வு பெற்ற அல்லது ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஜூலை 1 அல்லது ஜனவரி 1 வழங்கப்படும் வருடாந்திர ஊதிய உயர்வு பலன்களை அளிக்க நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. இதற்கு அகில இந்திய தேசிய ஓய்வூதிய திட்ட ஊழியர்கள் கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யும் ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு பலன்களை அளிக்க வேண்டும் என்று கூட்டமைப்பின் தலைவர் மன்ஜித் சிங் படேல் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.